இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவரை தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஸ்டீஃபன் அவர்கள் மேதகு இவான் அம்ப்ரோஸ் ஆண்டகை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி ஒரு அன்பளிப்பு வழங்குவார்கள். 54 முடிந்து 55வது திருநிலைப்பாட்டு நாள். இங்குள்ள நமது ஆயர் இல்ல பொறுப்பாளர் தந்தை அருட்பணி தினேஷ் அவர்களையும் அருட்சகோதரிகளையும் வருக வருக என வரவேற்கிறோம். அனைவரையும் அன்புடன் வரவேற்ற செல்வி சான்சி அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து கிறிஸ்துவை போற்றும் கிறிஸ்துமஸ் பாடல் கத்தோலிக்க பள்ளிகளின் கண்காணிப்பாளர் அலுவலக பணியாளர்கள். இது நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராம் மெசியா. இது நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராம் மெசியா. Happy Christmas to you, Happy Christmas. Merry Christmas to you, Merry Christmas. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராம் மெசியா. புதியது பாடல் பாடுங்கள், மக்களை இறைவனை போற்றுங்கள். புதியது பாடல் பாடுங்கள், மக்களை இறைவனை போற்றுங்கள். அவரை பாடுங்கள், அவரை வாழ்த்துங்கள், அவர் மீட்பை அறிவியுங்கள். அவரை பாடுங்கள், அவரை வாழ்த்துங்கள், அவர் மீட்பை அறிவியுங்கள். மெசியா வரும், மெசியா வரும், மெசியா வரும், மெசியா வரும். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராம் மெசியா. வானமும் பூமியும் மகிழட்டும், கடல்களும் ஆரவாரம் செய்யட்டும். வானமும் பூமியும் மகிழட்டும், கடல்களும் ஆரவாரம் செய்யட்டும். வயல்வெளி மலர்களும் காட்டு மரங்களும் இறைவன் முன்னிலையில் மகிழ்ச்சியுறும். வயல்வெளி மலர்களும் காட்டு மரங்களும் இறைவன் முன்னிலையில் மகிழ்ச்சியுறும். மெசியா வரும், மெசியா வரும், மெசியா வரும், மெசியா வரும். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவர்
Christmas. To you happy Christmas. Merry Christmas. To you Merry Christmas. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா. அழகாக பாடல் பாடிய கத்தோலிக்க பள்ளிகளின் கண்காணிப்பாளர் அலுவலக பணியாளர்களுக்கு நன்றி. வாய்விட்டு சிரிக்கணும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வாய்விடாமல் சிரிங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். இங்க உள்ள வீட்டை பார்த்தா ஃபாரின் ஃபேமிலி மாதிரி இருக்கு. இவங்கிட்ட இங்கிலீஷ்ல தான் பேசணும் போல. எக்ஸ்கியூஸ் மீ. எங்க வீட்லயும் படிச்சாங்க இருக்காங்க. தம்பி கோவாரு இங்க ஒரு கசு புசு இங்கிலீஷ்ல பேசாரு. என்னன்னு கேளு. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன் சார்? மே போய் டிசம்பர் வந்துட்டு, கிறிஸ்மஸும் வந்துட்டு. No, 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 no. I am a censor officer from Tamil Nadu government. என்னடா சொல்றாரு தம்பி? சார் வந்து டென்ஷனா இருக்காராம். How many members are in your house? நம்ம வீட்ல எத்தனை மாடு இருக்குன்னு கேட்காரு. மொத்தம் 6 மாடு இருக்கு நம்ம வீட்டுல. மொத்தம் 5 தானே? ஒன்னையும் சேர்த்தான் சொன்னேன். Okay, okay, no problem. Where's your father? நம்ம ஃபாதர் எங்க இருக்கான்னு கேட்காங்க. சாமி கோயில்ல இருக்காரு. Where is your grandma? கிரைண்டர்ல மாவு அரைச்சாட்டுன்னு கேட்காங்க. கிரைண்டர்ல மாவு அரைச்சி இட்லி சாப்பிட்டு முடிச்சாச்சு. இட்லி நான் சாப்பிடலையா? நீ 11 மணிக்கு இருந்துச்சு உனக்கு அவன் தருவான். Your children, what are doing? அவன் 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு நம்மளை படுத்துற பாடு இருக்கு. சில்லறைக்கு வாத்திருக்கான்னு கேட்காரு. சில்லறைக்கு வாத்தியம் வாங்க முடியும், முட்டை தான் வாங்க முடியும். Okay, no problem. Where's the restroom? அவரு ரெஸ்ட் எடுக்க ரூம் கேட்காரு. ரெஸ்ட் எடுக்கிற ரூமும் இல்லை, எல்லா ரூமும் பிஸியா இருக்குன்னு சொல்லு. உங்கவே நான் படிச்ச இங்கிலீஷையும் உங்களை போட்டுட்டு போ. எல்லாரும் வாய் விடுச்சிட்டீங்களா? தொடர்ந்து கிறிஸ்மஸ் தாத்தா இருக்கும். கிறிஸ்மஸ் தாத்தா இதோ வருகிறார், வருகிறார், வருகிறார். எதனாலும் தெளிவா சொல்லிட்டா. அதென்ன வாட்ச் மேல ஒரு துணி கட்டி இருக்க. எங்க அம்மா சொல்லிருக்காங்க டைம் வேஸ்ட் பண்ண கூடாது, அதான் கட்டி வச்சிருக்கேன். நல்ல அறிவு கலந்தி அம்மா உனக்கு. சரி, எதுக்கு கண்ணுல எரிஞ்ச படத்தை முடிஞ்சு டிவி பாக்குறா? ரொம்ப நேரம் டிவி பார்த்தா கண்ணு கெட்டு போயிரும்னு எங்க அம்மா சொல்லியிருக்கு, அதான் எலுமிச்ச படத்தை முடிஞ்சு வச்சிருக்கோம். வெரி குட் ஃபேமிலி, கீப் இட். இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம போச்சு.
விண்மீன் குழு 1 மதிப்பெண் எடுத்துள்ளனர். சரி மேடம், உங்க வீட்டுல உள்ளவங்க பேர் எல்லாம் சொல்லுங்க. நீங்க யார் யாருன்னு கேளுங்க. உங்க தாத்தா பெயர்? எங்க தாத்தா பேரு வீரமணி. உங்க அப்பா பெயர்? வீரமணி. உங்க வீட்டுக்காரர் பெயர்? ரமணி. உங்க பையன் பெயர்? மணி. மணி அடிச்ச குடும்பமா இருக்கும் போல. ஒண்ணுமில்ல மேடம், உங்க பாட்டி பெயர்? எங்க பாட்டி பேரு சாந்தாமா. உங்க அம்மா பெயர்? எங்க அம்மா பேரு சாந்தகுமாரி. உங்களுடைய பெயர்? என் பேரு சாந்தா. உங்க பொண்ணு பெயர்? என் பொண்ணு பேரு சாந்து. இப்பவே கண்ண கெட்டுதப்பா. ஏமா ஊர்ல பேருக்கா பஞ்சம், ஒரே பெயரை எல்லாரும் வச்சிருக்கீங்க, பெயரில் கூடவா கஞ்சம் பிடிப்பீங்க? இப்படி ஒரு கஞ்சம் குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல மக்களே. என்னாச்சு?
நல்லா பாத்தியா? ஏக்கா நான் பார்த்துட்டு தானே வந்து உங்ககிட்ட சொல்றேன். ஒருவேளை திருடனா இருக்குமோ? சே பார்க்க அவரை பார்த்தா அப்படி தெரியலக்கா. எப்படி சொல்ற? பார்க்க நம்ம ராஜாண்ண மாதிரியே இருந்தாரு. அப்படியா? சரி வா பாப்போம். யாருன்னா பாப்போமே. ஏனுங்க வீட்டுல யாருங்க? யாரு இருப்பா? நாங்க தான் இருப்போம். அம்மா நான் சென்சஸ் கணக்கெடுக்க வந்திருக்கேன் அரசாங்கத்துல இருந்து. அம்மாவா? என்னை பார்த்தா உங்களுக்கு அம்மா மாதிரியா தெரியுது? போன மாசம் தான் 25வது பிறந்த நாள் கொண்டாடி முடிச்சிருக்கேன். நீங்க என்ன பார்த்தா அம்மான்றீங்க? எனக்கு கேட்க கூடாது. அவளை ஆளை பார்த்து மகளுக்கு 25 ஆகுது. தெரியாம சொல்லிட்டேன் தங்கச்சி. தங்கச்சியா? 25 வயசுல தங்கச்சி தானம்மா. சரி வந்த விஷயம் தான் சொல்லுங்க. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்க. அத கேக்குறீங்களா? எங்க கொள்ளு தாத்தா தான். என்னது லொள்ளு தாத்தாவா? என்னண்ணே கொள்ளு தாத்தா இல்லனே லொள்ளு தாத்தா. சரி வேற யாரெல்லாம் இருக்காங்க? வேற யாரு இருப்பா? சொல்றேன் ஓனையா கேட்டுக்கங்க. சரி ஒட்டிட்டே இருக்கிற புள்ள, ஒட்டிட்டே இருக்கிற மாமியாரு, மாமி, திட்டிக்கிட்டே இருக்கிற மாமனாரு, அது பத்தாதுக்குன்னு இருந்துகிட்டே இருக்கிற பாட்டி, அது போக எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டே இருக்கிற என் நாத்தனாரு. என்ன சொன்னீங்க? நல்ல குடும்பம் சொன்னேன். சரி என்னமோ எடுக்க வந்தேன்னு சொன்னீங்க, அதை எடுத்துட்டு போக வேண்டியதானே? எல்லாம் எடுத்தாச்சம்மா, எல்லாம் எடுத்தாச்சு மக்களே. வந்திருக்கிறேன் அரசாங்கத்தில் இருந்து. அப்படி தெளிவா சொல்லுங்க சார். சார் உங்க பெயர் சொல்லுங்க சார். காட் சார். எல்லாரும் காடோட சேர்ந்தான். உங்க பெயர் சொல்லுங்க சார். ஒருமுறை பேசுறீங்க. என் பெயர் வந்து கோட்சன் தான். சாரி சார். சரி உங்க அப்பா பேர் சொல்லுங்க சார். பிதா மகன். உங்க பையன் பெயர்? தேவி மகன். என் பேரன் பெயர் இறைமகனா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? இது வேற கண்டுபிடிக்கணுமாக்கும். சரி அடுத்து எங்க போய் கண்டுபிடிக்க போறீங்க? நமது ஆயிரத்துக்கு போறேன் சார். கடவுள் தான் அவனுக்கு காப்பாற்றணும். அப்படியே ரொம்ப நல்ல இடம் தான் சார். நான் அதை விலைக்கு வாங்க போலங்க, எடுக்க போகிறேன். அப்படியா? சரி. அங்க பலரசம் பாயசம்னு ஒரு ஆள் வேலை பார்க்கிறாரு. அவரை போய் பார்த்து அவருக்கு வேலை பார்த்து அவருடைய கணக்கு வழக்குகளை எடுக்க போறோம். சரி. ஓ மை காட். என்னது ஓ மை காடா? எஸ்கே நல்லதே நினைக்கிய. திருமதி சுஜிதா, திருமதி செல்வி, அங்கடா அந்த பக்கம் செல்வி பூர்விஷா, திருமதி ஷைலா, திருமதி சகாயமேரி, திரு ஜெகதீஷ், திரு கிங், அருட்சகோதரி ஸ்டெல்லா, திரு பெட்ராஜ், நான் தானா? இப்போ போங்க.
எது அமுக்கணும்? இது ஃபோட்டோ. ஓகே 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 கரெக்டாக வச்சுட்டு அந்த இப்போ நீங்கள் திருமதி ஆஷா. சகாயம் அவர்களே, அவரோடு இணைந்து செயல்படுகின்ற நம்முடைய சான்சலர் தந்தை அவர்களே, நம்முடைய ஆயருடைய செயலர் தந்தை அவர்களே, இங்கு அருமையாக வீட்டிருக்கின்ற முதுபெரும் தந்தையர்கள் மற்றும் தந்தையர்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, எல்லோருக்கும் இயேசு பிறந்த அன்பு நிறை வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே பெருமைப்படுகிறேன். இந்த நாள் நாம் எல்லோரும் பரிசு பெற்ற நாள் இல்லையா? பரிசு பெற்ற நாளை மிக சிறப்பாக கொண்டாடுகிறோம். நீங்க பரிசு வாங்கிய நாளை கொண்டாடுகிறீர்களா அல்லது வெற்றி பெற்ற நாளை கொண்டாடுகிறீர்களா? பரிசு பெற்ற நாள். வெற்றி பெற்ற நாளை கொண்டாடுகிறீர்களா பரிசு பெற்ற நாளை கொண்டாடுகிறீர்களா? வெற்றி எல்லாருக்கும் கிடைக்காது, ஆனா பரிசு எல்லாருக்கும் கிடைக்கும். பரிசு என்பது எதை சார்ந்தது? பகிர்தலை சார்ந்தது. வெற்றி என்பது திறமையை சார்ந்தது. நீ திறமை உடையவனாக இருந்தால், நன்றாக உடல் பலமும் கால் பலமும் நல்ல பயிற்சி பெற்றவனுமாக இருந்தால் நீ முதல் பரிசு வாங்கலாம். அது உனக்கு மட்டும்தான் வெற்றியை தரும். ஆனால் கால் சரியில்லை, கண்ணு சரியில்லை, நல்லா ஓட முடியாது, அல்லது நல்லா பேச முடியாது, நல்லது டான்ஸ் போட முடியாது, அல்லது இப்படி சுற்றி சுற்றி வரும் பொழுது லக்கு இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நீ வெற்றி பெற முடியாது இல்லையா? வெற்றி பெறுதல் என்பது வேறு, பரிசு என்பது வேறு. பரிசு என்பது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய ஒன்று. அதைத்தான் பின்வரும் ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு எடுத்துரைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த பெரியவர் ஜெர்மன் நாட்டில இருந்து ஆப்பிரிக்கா நாட்டுக்கு வருகிறார். ஒரு மூட்டையில 5000 ரூபாயும் அதன் பிறகு ஒரு 50 சாக்லேட்டும் வச்சிருக்கிறார். இந்த 7 ஸ்டார் இல்லையா?
அந்த சாக்குலெட்டை வச்சுட்டு 15 பிள்ளைங்க அங்க இருக்குது. அவங்க 15 பேரையும் கூப்பிட்டு நான் 50 மீட்டர் ஓட்டம் பந்தயம் வைக்கிறேன், அது யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பரிசு கிடைக்கும் அப்படின்னு 15 பேர் அங்க போறாங்க. டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் ஓடுறாங்க. அப்போ அந்த கயிறை அவங்க பிடிக்க வேணும் இல்லையா? பிடிக்கும் பொழுது முதல்ல வருகிறவனுக்கு தான் அந்த 5000 ரூபாயும் எல்லா சாக்லேட்டும் கிடைக்கும். ஆனா அந்த மனிதர் வைத்த அந்த பந்தயத்துல எல்லாரும் ஒரே நேரத்துல கயிறு பிடிச்சாங்க. எல்லாரும் ஒரே நேரத்துல கயிறு பிடிச்சதுனால எல்லாருக்கும் என்ன கிடைத்தது? வெற்றி கிடைத்ததா? பரிசு கிடைத்ததா? பரிசு கிடைத்தது. வெற்றி அங்கதான் இருக்குது விஷயம். நீங்க 10 பேர் சேர்ந்து நல்ல பாடுறீங்கன்னு வைப்போம், குழுவா பாடணும். சின்ன கோயில், பெரிய கோயில், அந்தோரியார் கோயில், அப்படி ஒரு 7-8 கோயில் வருதுன்னு சொல்லுவோம். கோயில்ல இருக்கிறவங்க 10 பேர் பாடுறாங்க இல்லையா? ஹார்மோனியம் வாசிக்கிறாங்க, தபிலா அடிக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ 10 பேர் பாடுறாங்க. பாடும் பொழுது இவ்வாறு பாடும் பொழுது 10 பேர்ல சின்ன கோயிலுக்கு அல்லது பெரிய கோயிலுக்கு, அந்தோரியார் ஏதோ ஒரு கோயிலுக்கு பரிசு கிடைக்கும் இல்லையா? வெற்றி கிடைக்கும். சரி, அந்த வெற்றி கிடைக்கும் பொழுது அதுல நீங்க எல்லாரையும் சேர்த்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்ல பாடம் தெரியாது பாத்துக்கீங்க. ஆனா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கும். எப்படி கிடைச்சது? இந்த நல்ல பாடுறவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க 3-4 பேர் அந்த மைக்கு முன்னால நின்றுட்டு மத்தவங்க பின்னால அந்த சவுண்ட ஓதிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கரகர பிரியா பாடுவாங்க, மேலோட்டமாக பாடுவாங்க. அவங்களுக்கு சரியா பாட முடியாவிட்டாலும் இந்த 3 பேருடைய அருமையான குரல் எந்த விதமான சொதப்பலும் இல்லாம மிக 3 பேரும் அருமையாக பாடுனதுனால அந்த பரிசு யாருக்கெல்லாம் கிடைத்தது? 10 பேருக்கும் கிடைச்சது. அப்படியெல்லாம் நம்ம மனசு வச்சுட்டு இருக்கிறோமா? அதுதான் கிறிஸ்துமஸ் நான் நினைக்கிறேன். அப்படி நம்ம வாழ முடிந்தால் அதுதான் கிறிஸ்துமஸ். நீ நல்லா படிச்சிருப்ப, ஒருவேளை இன்ஜினியருக்கு படிச்சிருப்ப, அல்லது டாக்டருக்கு படிச்சிருப்ப, அல்லது IPSல படிச்சிருப்ப. உனக்கு மாசத்துக்கு 75,000 அல்லது 80,000 சம்பளம் கிடைக்கும். ஆனா நிறைய பேர் படிக்க முடியல. அவங்களுக்கு 8,000 ரூபாய் அல்லது 800 ரூபாய் சம்பளம் எல்லாம் கிடைக்கும். இப்ப இவங்க எப்படி ஒரே சந்தோஷத்துல வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? அங்கே ஏற்றத்தாழ்வு விடுகிறது இல்லையா? அப்போ நிறைய சம்பளம் வாங்குறவன் சம்பளம் கம்மியா வாங்குறவங்களுக்கு என்ன செய்யணும்? தன்னிடம் இருப்பதை கொஞ்சம் பகிர்ந்து கொடுக்கணும். அப்படி செய்யறாங்க. ஒரு ப்ரொஃபசர் எனக்கு தெரியும், 2 பேரும் ப்ரொஃபசர். அவங்க 75,000 80,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க பாருங்க. ஒரு மாசத்துல அவங்களுக்கு 1,50,000 ரூபாய் கிடைக்கும். அவங்க என்ன செய்யறாங்க? முதல்ல ஏழைகளுக்கு சொல்லி ஒரு 25,000 ரூபாயை பிரித்து வச்சிடறாங்க. அது மாதிரி பிள்ளைகள் படிப்பு அந்த இந்த சேர்த்து கொடுத்துட்டு கொஞ்சம் சேர்த்து வைக்கிறாங்க. அவங்க 1,50,000 கிடைச்சதுல அந்த 25,000 என்ன செய்யறாங்க? ஏழைகளுக்கு கொடுக்குறாங்களே, அதுதான் கிறிஸ்துமஸ். அதையும் கொடுக்காம ஏழைகள் வரும் பொழுது நீ உன்னிடம் இருக்கின்ற பயிராம வாழ்கின்றாயே, அது தன்னலம், சுயநலம். அந்த 25,000 ரூபாயை நீ என்ன செய்வ? மாசம் பேங்க்ல போட்டு வைப்ப. அந்த பேங்க்ல இருந்து ஒருத்தன் கடன் வாங்கிவிட்டு அதை திருப்பி கொடுக்க முடியாம மேநாட்டுக்கு ஓடிடுவோம். சரியா? அப்போ அந்த காசு எல்லாம் திருடுறதுக்கு ரொம்ப காரணமா இருக்கிறது. இதே மாதிரி தான் ஒரு இடத்துல ஒண்ணு நடந்தது. என்ன ஆச்சுன்னு தெரியுமா? ஒரு அருமையான ஒரு நீதிமான் இருந்தார். எல்லா இடத்துலையும் போய் நீதியை அவர் கரெக்டா சொல்லி விடுவார். இதை பார்த்த இது கேள்விப்பட்ட அரசன் என்ன செய்தான்? இவரை நீதி மந்திரியாக அமைத்தால் மிக அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் அவரை நீதி மந்திரியாக அமைக்கிறான். நீதிபதி, நீதிகளுக்கெல்லாம் அவன் அனுப்பிச்ச உடனே அந்த இடத்துல ஒரு கேஸ் வருது. அது எப்படின்னா, ஒரு பிசினஸ் மேன் 50,000 ரூபாய் ஒரு திருடன் திருடிட்டான். அதை அவன் போய் கையும் மையமா பிடிச்சிட்டான். பிடிச்ச உடனே அந்த கேஸ் யார்கிட்ட வருது? அந்த நீதிபதி கிட்ட வருது. அவர் விசாரிக்கிறாரு. அந்த திருடன் ஒரு ஏழை, ஆனா அந்த பிசினஸ் மேனும் ரொம்ப பெரிய பணக்காரன். அவரு எல்லாவற்றையும் விசாரித்து விட்டு என்ன செய்கிறார்? திருடியவனுக்கு 50,000 ரூபாய் பரிசு, 50,000 ரூபாய் பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார். நீ 50,000 ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்லி
நான் உனக்கு தண்டனையாக நீ செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஐயோ 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 ஐயோ, நான் 50,000 ரூபாயை எனக்கு திருடா கொடுத்து விட்டு இந்த திருட்டு பையன் எல்லாத்தையும் எடுத்து விட்டான், எனக்கு இன்னும் 50,000 ரூபாய் நீங்க கொடுக்க சொல்றீங்களே, இது அநியாயம் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நீதிபதி கிட்ட சொல்றாரு, நான் உனக்கு குறைஞ்ச பனிஷ்மெண்ட் தான் தந்திருக்கிறேன், நான் உனக்கு லட்சம் ரூபாய் பனிஷ்மெண்ட் தந்திருக்கணும், தண்டனை தந்திருக்கணும். அவருக்கு 50,000 ரூபாயும் உனக்கு 1,00,000 ரூபாயும். ஏன்னா அவன் பசியா இருந்ததுதான் திருடனான், அதனால அவனுக்கு ஒரே ஒரு குற்றம் தான். நீ என்ன செய்த, உன்னுடைய பணத்தையே எல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஏழைகளுக்கு கொடுக்காம இருந்த, அது ஒரு தண்டனை. இரண்டாவது, இப்படி நீ பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்ததுனால நிறைய திருடர்களை உருவாக்கி இருக்கிற, அதனால உனக்கு ரெண்டு விதத்துல உனக்கு நான் தண்டனை தர்றேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு 1,00,000 ரூபாய் போட்டுட்டு உன்னை எச்சரிக்கையா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு 50 லட்சம். அவன் பயந்துட்டு போய் அரசர்கிட்ட போய் சொல்றான், உன்னுடைய நிறைய காசு இருக்குது, நாளைக்கு உனக்கு இப்படிதான் சொல்லுவான், அதனால எச்சரிக்கையா இரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அரசன் சொல்றான், நீதிபதி உன்னுடைய நீதியை நான் மெச்சுகிறேன், ஆனால் நீ என்னுடைய நீதி அரசராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளிவிட்டான். இதாங்க உலகம். நீங்க நீதியாக இருக்க வேண்டும் என்றால், நீதியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த கிறிஸ்துமஸ் இந்த மாதிரி ஆட்களுக்கு இருக்காது பாத்துக்கங்க. யாரு இந்த மாதிரி கஞ்சம் வைத்திருக்கிறவங்கள, நிறைய திருடங்களை உருவாக்குறவங்கள, இந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு சரியா கூலி கொடுக்காதவங்கள, அழுகிறவங்களை ஆறுதல் அளிக்காதவங்கள, சிக்கா இருக்கிறவங்களுக்கு எதிர்கள் கொடுக்காதவங்கள, ஆஸ்பத்திரியில் எடுத்துட்டு போகாதவங்க, இவங்க எல்லாரும் கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியாது. கிறிஸ்துமஸ் அவங்க கொண்டாடினாலும் அது தவறான கொண்டாட்டம், கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதனால கிறிஸ்துமஸ் விழாவில் நம்ம எல்லாருக்கும் பாருங்க, இவங்க நம்ம சாமியாரை யாருமே குறை சொல்ல முடியாது. வெற்றி பெற்றவருக்கு கொடுத்தாங்க, வெற்றி பெறாதவங்களுக்கும் கொடுக்குறாங்க. அதான் உண்மையான பகிர்தல். எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கிறது. கடவுள் என்ன செய்யறாரு? எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன்னுடைய ஆதவனை உதிக்க செய்கிறார். நல்லோருக்கும் கெட்டவர்களுக்கும் ஆண்டவர் மழை விடுவிக்கிறார். ஒரு மரம் இருக்குது, வளர்ந்து இவன் நல்லவன் சொல்லாது கனி கொடுக்குது, இவன் பொல்லாதவன் சொல்லி கனி கொடுக்காம இருக்குதா? நல்லவனும் பொல்லாதவனும் அது கொடுக்க வேண்டியது கனி, அந்த கனியை அது கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. கடவுளும் நல்லவனும் பொல்லாதவனும் அவர் எல்லாருக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதுதான் இயேசு. அப்ப நீ இயேசுவை போல இருக்கணும்னா, இயேசு உன் இதயத்தில் பிறக்கணும்னா ஒண்ணு இருக்கணும், அவரை போல நல்லவர்களும் பொல்லாதவர்களுக்கும் நீ மன்னிப்பு வழங்குறது. அத மன்னிப்பு, அதுதான் ஆண்டவர் மன்னிச்சிருந்தார் இல்லையா? பாத்தீங்களா? அன்பு செய்கிறவர்களையும் அன்பு செய்ய வேண்டும், அன்பு செய்யாதவர்களையும் அன்பு செய்தால் நீ மிக பெரிய மனிதனாயிருவாய், நீதான் கடவுளாயிருவாய். அந்த கிறிஸ்துமஸ் ஒவ்வொரு நாளும் உன் இதயத்தில் உதித்துக் கொண்டிருக்கும், ஒவ்வொரு நாளும் நீ அந்த கிறிஸ்துமஸை வாழ்ந்து கொண்டிருப்பாய். இந்த செய்தியை உங்களுக்கு கூறி இந்த அருமையான நிகழ்ச்சியை நடத்தினதுல நிறைய பங்கு பெற்றீங்க. முதல்ல இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்துரைத்த தங்கைகளுக்கும், இந்த போட்டிகளை எல்லாம் நடத்த அடுத்த தந்தைகளுக்கும், இந்த பரிசு பொருட்களை எல்லாம் ரொம்ப அருமையாக கிரமமாக செய்து எல்லாருக்கும் கொடுத்த உங்களுக்கும், அனைத்து போட்டிகளிலையும் எல்லாரும் பங்கு பெற்றீங்க. நாங்க உங்களை பார்த்து கையடிச்சுட்டு இன்ட்ரெஸ்டா உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தோம். எங்களுக்கும் எல்லாருக்குமே நன்றி கூறி இந்த வாய்ப்பை தந்த எல்லாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. என்னுடைய மகிழ்ச்சியை நம்முடைய ஆயர் இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றாக இணைந்து சிறப்பிப்பது, கொண்டாடுவது மிக சால சிறந்தது என்று நினைக்கின்றேன். வருடம் முழுவதும் ஒன்றாக இணைந்து மறை மாவட்டத்திற்கான பணிகளில் நம்மையை முழுமையாக இணைத்து கொண்டு அந்த வருடத்தினுடைய இறுதி நாளில் ஒரு மகிழ்ச்சியினுடைய பகிர்வு, அதை பற்றித்தான் நம்முடைய ஆயர் அவர்கள் கிறிஸ்து பிறப்பு செய்தியாக நம் முன் வைத்தார்கள். ஆகவே அனைவரும் ஒன்றாக இணைந்து வந்து இந்த இன்ப மகிழ்ச்சியான நிகழ்வில் கலந்து கொள்வது சால சிறந்தது. இந்த நிகழ்வு சிறப்பாக அமைவதற்கு உதவி செய்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்க நன்றி. இரண்டாவது, கிறிஸ்து பிறப்பு மகிழ்ச்சி அல்லது கிறிஸ்து பிறப்பு என்பது கொடுத்தலில் தான் அடங்கியிருக்கின்றது. கொடுக்காதவர்கள் கிறிஸ்து பிறப்பு மகிழ்ச்சிக்கு எதிராக செயல்படுகின்றார்கள். ஆகவே இருப்பதை இல்லாதவர்களோடு
பகிர்ந்து கொண்டு வாழ்கின்ற பொழுது அதில் கிடைக்கக்கூடிய இரட்டிப்பான மகிழ்ச்சி வேறு எதிலும் கிடைக்க பெறாது என்ற அருமையான செய்தியை கிறிஸ்து பிறப்பு செய்தியாக நம் அனைவருக்கும் வழங்கி இந்த நிகழ்வை தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மேஜர் ஆயர் ஸ்டீபன் அவர்களுக்கு நம் அனைவருடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக 54 ஆண்டுகள் முடிந்து 55வது ஆண்டு தன்னுடைய குருத்துவ திருநிலைப்பாட்டு நிகழ்வை இந்த நாளில் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் ஆயர் மேஜர் ஈவான் அம்ப்ரோஸ் அவர்கள் நம்முடைய எளிய அழைப்பிற்கு இணங்கி நம் மத்தியில் வந்து இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அவர்கள் கண்டுகளித்துக் கொண்டிருந்தார்கள். மகிழ்ச்சியோடு இருந்ததை பார்க்க முடிந்தது. பரிசுகளை கொடுத்தார்கள். ஆகவே மீண்டுமாக இந்த ஒரு சிறிய குழுவில் அமர்ந்து தன்னுடைய மகிழ்ச்சியையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் ஆயர் அவர்களுக்கு நம் அனைவருடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பொழுதும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து சிரித்த முகத்தோடு நம்மோடு சிரிப்பான செய்திகளை பகிர்ந்து கொள்ளக்கூடியவரும் ஆயருக்கு துணையாக இருந்து அந்த பொறுப்புகளை பகிர்ந்து நிறைவேற்றி வரக்கூடியவரும் நாம் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் தட்டி கொடுத்து இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுத்தக்கூடிய தந்தையுமான நம்முடைய மறைமாவட்ட முதன்மை குரு பேரர் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் இந்த நாளில் சிறப்பான நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த ஆயர் இல்ல குடும்ப கிறிஸ்து பிறப்பு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஆயர் இல்லத்தில் இருக்கக்கூடிய தந்தையர்கள் ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கின்றேன். ஏனென்றால் இந்த இடங்களில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிலும் அவர்கள் பங்கெடுப்பார்கள். பங்கெடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய ஒத்துழைப்பு, அவர்களுடைய உற்சாகம் ஊட்டக்கூடிய தன்மை அதிகமாகவே இருப்பதை உணர முடியும். ஆகவே நம்முடைய அன்பிற்குரிய அருள் தந்தை சகாயிலூற்று நம்முடைய மறைமாவட்ட செயலக செயலர் இளைஞர் இயக்கத்தினுடைய இயக்குனர் தந்தை அருள் தந்தை டேவிட், நம்முடைய முதன்மை நம்முடைய மூத்த குருக்கள் இருக்கின்றார்கள். ரூபர்ட் அருள்வளன் தந்தை, அருள் தந்தை ஸ்ரீ செல்வராஜ், அருள் தந்தை ஜேவி மற்றும் அருள் தந்தை ஜெயந்தன் அவர்களுக்கும் நம்முடைய சிறப்பான நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மறக்கல, ஏன் அப்படின்னா அவருக்கு சிறப்பான நன்றிகள் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் வந்த பிறகு இந்த இடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் முக்கியமான பங்கு அருள் தந்தை பென்சிகருக்கு உண்டு. ஏனென்றால் இந்த நிகழ்ச்சிகளை நான் மட்டும் இருந்து பார்ப்பது கிடையாது. அருள் தந்தையோடு எப்பொழுதும் கலந்து ஆலோசித்து 2 பேரும் இணைந்துதான் இதில் வரக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலுமே அவருடைய பங்கு முதன்மையானதாக இருக்கும். ஏனென்றால் அவர் வந்த பொழுது கடந்த ஆண்டு நடந்த நிகழ்ச்சியை கூட நினைத்து பார்த்து சொன்னேன். பென்சியர் போன வருஷம் செல்லப்படுச்சிங்களே இன்னொரு சொல்றேன் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அடுத்த வருடம் கண்டிப்பாக அடித்தேன் என்னுடைய இறுதி ஆண்டு என்று சொன்னார். ஆகவே தந்தையவருடைய ஒத்துழைப்பு, உழைப்பு, அவருடைய பங்களிப்பு நிறைய இருக்குது. ஏன்னா அவருடைய அலுவலகமும் பொருளாளர் அலுவலகமும் இணைந்துதான் நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றது. தந்தை அவர்களிடம் எதையும் பகிர்ந்து கொண்டாலும் அவர்கள் முழு உற்சாகம் ஊட்டுவதோடு மட்டுமல்லாமல் அதற்கு என்ன தேவையோ அதை தாராள குணத்தோடு செய்யக்கூடிய ஒரு பண்பாடு. ஆகவே இந்த நாளில் இந்த நிகழ்வுகள் அனைத்துமே சிறப்பாக நடைபெறுவதற்கு தந்தையவர்களுக்கு முக்கியமான பங்கு. அடுத்ததாக கடந்த வருடமும் நான் இந்த வார்த்தைகளை சொன்னேன். ஏனென்றால் இந்த ஆயர் இல்ல வளாகமானது சில நாட்கள் வெறிச்சோடினே கிடைக்கும். ஏன்னா சனிக்கிழமை மத்தியானத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை கம்ப்ளீட்டாக இருக்கிறது. அதுக்கப்புறம் திங்கட்கிழமை உயிரோட்டம் பெற்றதாக இருக்கும். ஏன் அப்படின்னா பணியாளர்களுடைய வருகை இருக்காது. ஆகவே அருமையான மக்களே, உங்களுடைய வருகை எங்களுக்கு சிறப்பை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு உத்வேகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை எங்களால் மறக்க முடியாது. விளக்கமாக ஆயர் அவர்கள் கூறுவது போல மறைமாவட்டத்தினுடைய பணிகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு மறைமுகமாக நீங்கள் பல்வேறு விதங்களில் உங்களுடைய அலுவலகங்களிலிருந்து சிறப்பான பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே
அந்த பணிகளின் மூலமாக நம்முடைய மறை மாவட்டம் சிறப்பாக செயல்படுவதற்கு நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நாளில் குறிப்பாக அனைவருமே பங்கெடுக்க வேண்டும், ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வேண்டும் என்று உங்களிடம் கூறிய போது அதை மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு உங்களுடைய குரல் வளர்த்தாலும் உங்களுடைய அருமையான நகைச்சுவை நடிப்பாலும் உங்களுடைய நளினங்கள் நிறைந்த நடனத்தாலும் எங்கள் அனைவரையுமே மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கின்றீர்கள். ஆகவே இந்த நாளில் நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளுக்கும் சொந்தக்காரர்கள் நீங்கள். ஆகவே உங்கள் ஒவ்வொருவரையும் பணியாளர்கள் ஆகிய உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்த்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய சிறப்பான நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நம்முடைய அருட்சகோதரிகளோடு இணைந்து பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், குறிப்பாக நம்முடைய சாக்ரிஸ்ட்ரி, அதற்கு பிறகு நம்முடைய சமையல் அறை, ஆலயம், இவைகளில் இருந்து சிறப்பான பணிகள் எல்லாமே மறைமுக பணிகள், யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு கிச்சன்ல அவங்க வரல அப்படின்னு சொன்னா எங்களுடைய வயிறு காயும். ஏன்னா அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் எந்த குறையும் இல்லாமல் சீரோடும் சிறப்போடும் நிறைவாக மகிழ்ச்சியாக மன நிறைவோடு எங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருள் சகோதரிகள், அவர்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பணியாளர்கள், நம்முடைய இல்ல காப்பாளர்கள், அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் நம்முடைய சிறப்பான நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லா நிகழ்ச்சிகளிலும் நிறைவோ அந்த நிகழ்ச்சி நல்லதாக இருந்ததா அல்லது ஏதாவது குறைபாடு உள்ளதாக இருந்ததா என்றால் எதை வைத்து நாம் தீர்மானிப்போம்? எந்த ஒரு நிகழ்ச்சியை வச்சு நாம தீர்மானிப்போம்? எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, அது கல்யாண விழாக இருந்தாலும் சரி, சாப்பாடு இல்லையா, உணவு. நம்முடைய ஆயுள் இல்லத்தின் அந்த உணவு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அருட்தந்தை தினேஷ் அவர்களை மறக்க முடியாது. ஏன்னா எந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக இருந்தாலும் அவரை அழைத்து எப்படி நம்ம செய்வோமா என்று கலந்து ஆலோசிக்கின்ற பொழுது ஒரு சில செய்திகளை மட்டும் கொடுப்பேன். எல்லாவற்றையும் அவர் உள்வாங்கி அவருக்கு உரிய பாணியில், அவருக்கு உரிய ஒரு தனித்தன்மையில் பல்வேறு விதமான சுவையான மன நிறைவுள்ள உணவுகளை இதுவரை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஸ்னோகாலில் நடைபெற்ற அந்த CRI மீட்டிங்காக இருந்தாலும் சரி, இன்று நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, எல்லா உணவு பொறுப்பும் அவருக்கு தான். ஆகவே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அதை சுற்றி அவர் தேவையான காரியங்களை நிறைவாக செய்து எல்லா நிகழ்வுகளையுமே உள்ளதாக மாற்றக்கூடிய ஒரு திறமை படைத்தவர். ஆகவே இந்த நாளிலும் அருட்தந்தை தினேஷ் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கு அடுத்ததாக இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய திரு பிரான்சிஸ் அவர்கள், அவரும் நம்முடைய ஆயுள் இல்லத்தினுடைய ஒரு உறுப்பினர் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் ஆயுள் இல்லத்தில் நடக்கக்கூடிய அல்லது ஏதாவது எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் ஏதாவது இருந்தனா அழைத்த குரலுக்கு ஓடோடி வந்து நின்று எந்த நேரம் இருந்தாலும் சரி எல்லா நேரத்திலும் தேவையான உதவிகளை செய்யக்கூடியவர். ஆகவே அவரை இந்த நேரத்தில் நாம் நன்றியோடு நினைத்து பார்த்து அவருக்கும் நம்முடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய பணியாளர்களுடைய உறவினர்கள் இந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பது எங்களுக்கு அதிகமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஒரு குடும்ப விழா என்றால் இதுதான். குடும்பம் என்றால் ஒரு மனிதரோ அல்லது 2 பேரோ அல்ல, மாறாக அவர்களோடு இணைந்த ஒரு உறவு பிணைப்பு. ஆகவே அந்த உறவு பிணைப்பை இந்த நேரத்தில் காண முடிகின்றது. உங்களுடைய வருகை எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய பணியாளர்களுடைய உறவினர்கள் வந்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக உங்களுக்கும் எங்களுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா விதத்திலும் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய, நேர்முகமாக மறைமுகமாக உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்குமே நன்றி கூறி கிறிஸ்து பிறப்பினுடைய மகிழ்ச்சி உங்களுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் முழுமையாக நிறைக்கட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி.